குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயித்தல் விவசாயிகளை மத்திய அரசு ஏமாற்றுவது போல ஊக்கத்தொகை என்ற பெயரில் தமிழக அரசும் ஏமாற்றி வருகிறது. நெல்லுக்கு தமிழக அரசு கொடுக்கும் ஊக்கத்தொகையில் நடக்கும் தில்லுமுள்ளு குறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். வறட்சி, திடீரென கொட்டும் பெருமழை, பருவநிலை மாற்றம் போன்ற நெருக்கடிகளால் லாபம் என்ற வார்த்தைக்கு உத்தரவாதமில்லாத தொழிலாக வேளாண்மையை மாற்றியிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள். வேளாண் விளைபொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை என்பது உற்பத்தி செலவுக்கு மேல் குறைந்தபட்சம் 50% கிடைக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்பது மறைந்த வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் பரிந்துரைகளில் ஒன்று. இந்த பரிந்துரையை நிறைவேற்றுவோம் என்று கூறி 3வது முறையாக ஆட்சி அமைத்திருக்கும் பாஜக தலைமையிலான அரசு நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 5.35%, அதாவது 117 ரூபாய் உயர்த்தி சாதாரண ரக நெல்லுக்கு 2300 ரூபாயும், சன்னரக நெல்லுக்கு 2320 ரூபாயும் வழங்குகிறது. 2014இல் மோடி பிரதமராக வந்தபோது ஒரு குவிண்டால் நெல் 1310 ரூபாய் இருந்தது. அதை 2320 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறேன் என்று மார்த்தட்டிக் கொள்கிறார் பிரதமர் மோடி. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு விலைவாசி உயர்ந்திருக்கிறது, நெல் உற்பத்தி செலவு எவ்வளவு கூடியிருக்கிறது என்பதை மோடி அறிவாரா என்ற கேள்விக்கு பதில் இல்லை. அதே வேளையில் மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதார விலையுடன் ஊக்கத்தொகையை சேர்த்து தமிழக அரசு ஏமாற்றும் வித்தையை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க 2021 சட்டமன்ற தேர்தலின் போது விவசாயிகளுக்கு ஸ்டாலின் பல வாக்குறுதிகளை அளித்தார். நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் ஒன்று. திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் வெறும் 100 ரூபாயை வைத்து விவசாயிகளுக்கு கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டி வருகிறது. மத்திய அரசு கடந்த 3 ஆண்டுகளாக ஆண்டுக்கு தலா 100 ரூபாய் வீதம் குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தி கொண்டே வெறும் 100 ரூபாய் மட்டுமே கொடுத்து வருகிறது. இதனை சற்று தெளிவாக சொல்கிறோம். கடந்த ஆண்டு சாதாரண ரக நெல் குவிண்டாலுக்கு 100 ரூபாயும், சன்ன ரகத்திற்கு 75 ரூபாயும் ஊக்கத்தொகையாக அறிவித்தது. ஆனால் தற்போது சாதாரண ரகத்திற்கு 105 ரூபாயும், சன்ன ரகத்திற்கு 130 ரூபாயும் ஊக்கத்தொகையாக அறிவித்துள்ளது திமுக அரசு. அதாவது சாதாரண ரகத்திற்கு கூடுதலாக 5 ரூபாய் மட்டுமே தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளது. மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தும் போது அடுத்த ஆண்டில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான 2500 ரூபாயை எட்டிவிடும். குறைந்தபட்ச ஆதரவு விலையும் தமிழக அரசின் ஊக்கத்தொகையை சேர்த்தால் சாதாரண நெல் குவிண்டாலுக்கு 2405 ரூபாய்க்கும், சன்னரக நெல் 2450 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படும். மத்திய அரசு அடுத்த காரிப் பருவத்தின் போது 100 ரூபாய் கூடுதலாக அறிவித்தாலே நெல் குவிண்டால் 2500 ரூபாய் ஆகிவிடும். அடுத்த திமுகவின் தேர்தல் வாக்குறுதி தானாக நிறைவேறிவிடும். அப்போது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் என்று மார்த்தட்டிக் கொள்ளாமல் 4 ஆண்டுகள் இடைவெளியையும் வெறும் 100 ரூபாய் ஊக்கத்தொகையையும் சற்று யோசிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு சமீபத்தில் அறிவித்திருக்கின்ற நெல்லிற்கான கூடுதல் ஊக்கத்தொகை என்பது எங்களுக்கு போதுமானதாக இல்லை, நியாயமானதாகவும் இல்லை. தமிழ்நாடு அரசு இந்த விலை அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நாங்கள் இந்திய ஒன்றிய அரசிடமும் எதிர்பார்த்தோம். அவர்களுடைய விலை அறிவிப்பும் நெல்லிற்கான குறைந்தபட்ச ஆதார விலை அறிவிப்பும் குறைவாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கின்ற விலையும் எங்களுக்கு நியாயமாக இல்லை சொல்கின்றோம். இந்தியாவிலே இன்றைய தேதியில் அதிக விலையை தந்திருக்கின்ற சத்தீஸ்கர் மாநிலம் பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக அந்த மாநிலம் குவிண்டால் ஒன்றிற்கு ரூபாய் 3100 ரூபாய் விலை அறிவித்து விவசாயிகளுக்கு வழங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு அறிவிக்கின்ற ஊக்கத்தொகையிலெல்லாம் எங்களுடைய நெல் கொள்முதல் நிலையத்தில் பெறுகின்ற லஞ்சத்தொகைக்கே ஈடாகவில்லை. அதைவிட கூடுதலாக லஞ்சத்தொகையை தர வேண்டிய கட்டாயம், நிர்பந்தம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற உழவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் அப்பொழுதே 2500 ரூபாய் விலை தருவோம் என்று சொன்னார்கள். இதுவரை தரவில்லை. இது மிகவும் வருந்தத்தக்கது, கண்டனத்திற்கு உரியது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் இன்றைக்கு 1,47,00,000 மெட்ரிக் டன். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் சென்ற ஆண்டு நெல் உற்பத்தி 17 லட்சம் மெட்ரிக் டன் பற்றாக்குறையாக ஆகிவிட்டது. குறைவான உற்பத்தி. இதற்கு காரணம் நியாயமான குறைந்தபட்ச ஆதரவு விலை, ஊக்கத்தொகை இரண்டையும் தமிழ்நாடு அரசும் இந்திய ஒன்றிய அரசும் தராமல் இருப்பதால் தான் இந்த நிலை இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு
மற்றும் இந்திய ஒன்றிய அரசு அதனுடைய விலை அறிவிப்பினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். சத்தீஸ்கர், ராஜஸ்தான், ஒடிஷா ஆகிய மாநிலங்களில் நெல் குவிண்டாலுக்கு 3000 ரூபாய், 3100 ரூபாய் என்று உயர்த்தி விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. தமிழக அரசால் மட்டும் ஏன் உயர்த்தி வழங்க முடியவில்லை? நிதி ஆதாரம் இல்லை என்பது ஏமாற்று வேலை. தற்போது நெல் உற்பத்தி செலவு கடுமையாக உயர்ந்துள்ளதால் தமிழக அரசும் ஊக்கத்தொகையை உயர்த்தி இருக்க வேண்டும் அல்லவா? இதில் இன்னொரு கொடுமை என்னவென்றால், திமுக அரசு அறிவித்திருக்கும் 105 ரூபாய் ஊக்கத்தொகையை விவசாயிகள் அப்படியே நெல் கொள்முதல் நிலையங்களில் லஞ்சமாக கொடுத்துவிட வேண்டும் என்பது எழுதப்படாத சட்டமாக உள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களை உள்ளூர் அரசியல்வாதிகளிடம் ஒப்படைத்துவிட்டு அதிகாரிகள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 40 கிலோ கொண்ட நெல் மூட்டைக்கு 50 ரூபாய் லஞ்சம் என்பது எழுதப்படாத சட்டமாக உள்ளது. 40 கிலோ மூட்டைக்கு 50 ரூபாய் லஞ்சம் என்றால் 100 கிலோ கொண்ட ஒரு குவிண்டாலுக்கு 125 ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டும். தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், தமிழக அரசு கொடுக்கும் ஊக்கத்தொகையை விட அதிகமாகவே நெல் கொள்முதல் நிலையங்களில் லஞ்சமாக கொடுக்க வேண்டியுள்ளது. தற்போது நெல்லுக்கான ஊக்கத்தொகை மாநில அரசு அறிவித்தது பெரும் ஏமாற்றத்தை தருகிறது. ஏனென்றால் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வெறும் கிலோவுக்கு 25 பைசா மட்டுமே உயர்த்தியுள்ளது. விவசாயிகள் இடுபொருட்கள் பன்மடங்கு உயர்ந்து கொண்டே வருகிறது. லேபர் ஆட்கள் கூலியோ அதிகமாகி கொண்டு வருகிறது. மற்ற செலவினங்கள் அதிகமாகும் போது கொள்முதல் விலையை கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வெறும் கிலோவுக்கு 25 பைசா உயர்த்தி இருப்பது பெரும் ஏமாற்றத்தை அளிக்கிறது. விவசாயிகள் தொடர்ந்து விவசாயம் செய்வதா என்ற நிலைமை வந்துவிடும் போல் தோணுகிறது. உணவு தட்டுப்பாடு ஏற்படும். விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விளைபொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் விவசாய சங்கத்தின் சார்பாகவும் இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாநில அரசு வழக்கம் போல நெல்லுக்கு ஊக்கத்தொகை அறிவிச்சிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னமோ காத்திருந்து காலங்கள் போகுதுங்கிறது இவங்க முன்னாடியே தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் குவிண்டாலுக்கு 2500 ரூபா கொள்முதல் விலைன்னு சொன்னாங்க. ஆட்சி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு, முடிய போகுது. இப்போ தான் கொஞ்சம் இந்த 2500 இவங்க வந்து சேரலை. மத்திய அரசு கொடுக்குது. மத்திய அரசு அவங்க பேருக்கு அவங்களும் ஏமாத்துறது மாதிரி ஏதோ கொஞ்சம் பாசாங்க பண்ணி 100 ரூபா கொடுக்குறாங்க. இவங்க அதாவது 2 பேரும் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து போட்டி போட்டுக்கிட்டு ஏமாத்துறாங்க. அதாவது விவசாய விஷயத்தை இவங்க பேசுறதுங்கிறது ஒரு சென்சிட்டிவாக, அதாவது ஒரு எடுத்தோம்னா அப்படி ஒரு சென்டிமெண்டலாக பேசுகிறாங்களே ஒழிய விவசாயிக்கு செய்யுங்கிற எண்ணமே இவங்களுக்கு கிடையாது. இன்றைக்கி உற்பத்தி செலவு அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி ஒரிசாவில் பார்த்தா, சத்தீஸ்கர்லாம் பார்த்தா 3000க்கு மேலே போயிடுச்சு. இப்போ நெல்லோட கொள்முதலோட குவிண்டாலுக்கு போயிடுச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேவை குவிண்டாலுக்கு 3500 கொடுத்தா தான் கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். ஏன்னா நெல்லோட உற்பத்தி செலவு அதிகரிச்சிருக்கு. டிபிசி சென்டரில் விவசாயி கொடுக்குற லஞ்சம் அதுவும் ஒன்றும் குறையவே இல்லை. இதெல்லாம் சேர்த்தாலே 3000க்கு மேலே வந்துடுது. அப்போ நீங்கள் இந்த கண் துடைப்பு மாதிரி இது கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு ஏன்னா எத்தனை வருஷம் தான் இந்த கோலை போட போகிறீங்க? அப்புறம் அதுக்கு பிறகு கடைசியாக என்ன பண்ணுவீங்க? அடுத்த தேர்தல் அறிக்கை வரப்போ 3500 இருப்பீங்க. இது ஜேப்படி வேலை. இது விவசாயிகளை ஏமாத்துற வஞ்சிக்கிற ஒரு வேலை. இப்படி ஒரு அரசாங்கம் நடந்துக்க கூடாது. ஏற்கனவே நெல் கொள்முதல் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது நடப்பாண்டில் 10 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு குறைந்திருக்கிறது. டெல்டாவில் குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய மேட்டூர் அணை ஜூலை 12ஆம் தேதி ஆகியும் எப்போது திறக்கப்படும் என்ற தகவல் இல்லை. இதன் விளைவாக டெல்டாவில் குறுவை சாகுபடி முடங்கியுள்ளது. வேளாண் விளைபொருட்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்காமல் பல நெருக்கடிகளில் சிக்கியிருக்கும் விவசாயிகளை ஏமாற்றும் விஷயத்தில் மோடியும் ஸ்டாலினும் ஒன்றுதான் என்பதை அவர்களே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.